ஜெப ஐக்கியம் வழங்கும் இயேசுவின் குடும்பம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஃப்ரீடம் ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து விடுதலை. இந்த பாவத்தோடு கூடிய இந்த போராட்டங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. அதாவது ஸ்ட்ரகிள் வித் சின், பாவத்தோடு நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, ஆண்டவருடைய அன்பை உணராதவங்களுக்கு, பாவ மன்னிப்பின் அனுபவத்தை பெறாதவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, தே ஆர் ஸ்லேவ்ஸ் டு சின். பாவத்துக்கு அவங்க அடிமையாகவே இருக்கிறாங்க. ஸ்லேவ் அண்ட் மாஸ்டர் அப்படின்னா என்ன? எஜமான் கட்டளையிடுவான், அந்த அடிமை அப்படியே செய்வான். ஸோ ரட்சிக்கப்படாதவங்க பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க ஆசை எதுவாக இருந்தாலும் தே ஆர் கேப்டிவ்ஸ், தே ஆர் ஸ்லேவ்ஸ். ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகும் அநேக நேரங்களிலே ஏன் பாவத்தில் விழுகிறோம்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இக்னரன்ஸ், அதாவது அறியாமை. ஆண்டவருடைய வார்த்தையின்படி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, பாவத்தை ஜெயிக்கிறதுக்கான வழி என்ன, இதை அறிந்து கொள்ளாததுனால, பிகாஸ் ஆஃப் அவர் இக்னரன்ஸ், நம்முடைய அறியாமையினால நாமும் கூட பாவத்தை ஜெயிக்க முடியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பைபிளில் பார்த்தீங்கன்னா பாவம், பாவ கிரியைகள், பாவங்கள், அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சின், சின்ஸ் அப்படிங்கிற ரெண்டு வரும். நிறைய இடங்கள்ல சின் அப்படின்னா அந்த சின் நேச்சர், பாவ சுபாவம், அந்த பாவத்தை, பாவ கிரியைகளை செய்ய வைக்கிற அந்த தன்மை, அது சின், பாவம். பாவங்கள் அப்படின்னா அந்த சுபாவத்தினால நம்ம செய்த, கமிட் பண்ண தவறுகள், அது பாவங்கள். இது எப்படின்னா ஸ்பைடர் அண்ட் காப்வெப்ஸ். சிலந்தி வலை தான் பெருசா தெரியும். சிலந்தி வலையை நிறைய நேரம் நம்ம கிளீன் பண்ணுவோம். ஆனால் சிலந்தி பூச்சியை கொல்லலைன்னா, அந்த சிலந்தி வலை கிளீன் பண்ணால் கூட திரும்ப அந்த சிலந்தி பூச்சி என்ன செய்யும்? திரும்ப சிலந்தி வலை கட்டும். ஸோ நமக்குள்ள அந்த பாவம் அப்படிங்கிறது, அந்த பாவ சுபாவம், பாவத்தன்மை அப்படிங்கிறது ஒரு சிலந்தி பூச்சி. நம்ம செய்கிற பாவ கிரியைகள் சிலந்தி வலையாக இருக்கிறது. ஸோ இதை நம்ம, இந்த கான்செப்ட் அப்போ வெறும் பாவ கிரியைகளை நிறுத்தினா போதாது. we have to deal with the sin nature. பாவ சுபாவத்தோடு நாம் செயல்பட வேண்டும், அதை எதையாவது செய்யணும். அதான் சொல்லுவாங்க, ஒரு ஊரில், கிராமத்தில் யோசிக்கிறாங்க, நம்ம ஊருக்குள்ள பெண்கள், தாய்மார், நம்ம ஊருக்குள்ள மதுபான பாட்டிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற மதுபான கடையில் போய் அத்தனை பாட்டிலையும் உடைச்சிட்டாங்க. சரி, ஒரு 2 நாளைக்கு யாரும் குடிக்கல. ஆனால் எங்கேயோ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, மதுபானம் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியில் மதுபானம் தயாராகிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் திரும்ப இந்த கிராமத்துக்குள்ளே என்ன வந்துடும்? மதுபானம் உள்ளே வந்துடும். வெறும் மதுபானம் பாட்டில் உடைச்சா பத்தாது, மதுபானம் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையை மூடணும். சரி, அடுத்தது இதில் என்னென்னா, கடவுளுடைய பங்கு என்ன, கடவுள் நமக்கு பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் நம்முடைய பங்கு என்ன? அதாவது யாராவது உடல் அளவுக்கு அதிகமாக பருமன் ஆகி, சில வியாதிகள்னால இல்லாமல், ஓவர் ஈட்டிங் அல்லது உடற்பயிற்சி இல்லாமல் அளவுக்கு அதிகமாக ஒபேசிட்டி, குண்டானவங்க, அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நீங்கள் எப்போது கேட்டிருக்கீங்களா? யாராவது பார்த்து, இந்த மாதிரி குண்டாகிறதுக்கு நீங்கள் 2 இயர் பிளானா, 3 இயர் பிளானா, எந்த பிளான் ஃபாலோ பண்ணீங்க? யாராவது அப்படி பிளான் பண்ணி அப்படி ஆனாங்களா? மற்ற எத்தனையோ விதமான வியாதிகள், டயபெட்டிஸ், மற்ற வியாதிகள், நான் 6 வருஷம் பிளான் போட்டேங்க, எப்படியாவது இப்படி ஆயிடணும். அதே போல் திருமணத்தில் நாங்கள் பிரிஞ்சிடணும், டிவோர்ஸ் ஆகணும்னு சொல்லி 3 இயர் பிளான் நான் பிளான் பண்ணேங்க. அப்புறம் நான் 10th ஃபெயில் ஆகணும்னு நான் 8th ஸ்டாண்டர்ட்லேயே டிசைட் பண்ணி அதுக்காக பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் 10th ஃபெயில் ஆகிட்டேங்க. யாராவது பிளான் பண்ணி ஃபெயில் ஆகிறாங்களா? இல்லை, யாரும் பிளான் பண்ணுறதில்ல. ஆனால் ஃபெயிலிங் டு பிளான் இஸ் பிளானிங் டு ஃபெயில். யாருமே தோற்று போகணும்னு திட்டமிடுறது இல்லைங்க. ஆனால் திட்டமிட தவறும் போது தோல்வி தானாக வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருமே நம்ம வாழ்க்கையில் தோற்று போகணும்னு நினைக்கல. நம்ம வியாதியில் பாவத்துக்கு அடிமையாக ஜீவிக்கணும்னு விரும்பலை. ஒரு
ஒரு ஆபாச படங்கள், போனோகிராஃபிக்கு அடிமையாக இருக்கிற ஒரு வாலிபன், அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நான் இருக்கணும்னு நினச்சதில்லை. ஒரு தவறான உறவில் இருக்கிற ஒரு வாலிபனோ ஒரு வாலிப பெண்ணோ, அல்லது ஒரு தவறான பழக்கத்தில் இருக்கிற ஒரு தம்பியோ தங்கச்சியோ, பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்களோ ஒரு நாள் இப்படிப்பட்ட நிலைமைக்கு வரணும்னு அவங்க திட்டமிட்டு வரல. அவங்க வாழ்க்கையில் சில காரியங்களை திட்டமிட தவறுனாங்க, அதனால இன்னைக்கு இந்த நிலைமையில் நிற்கிறாங்க. ஸோ ஃபெயிலிங் டு பிளான் இஸ் பிளானிங் டு ஃபெயில். அதனால் உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை ஜெயிக்கணும்னா சில காரியங்களை நாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து, நம்ம போகிற வர இடங்களை குறித்து, அதான் சொல்லுவாங்க வி மேக் டிசிஷன். வாழ்க்கையில் நாம் தீர்மானங்கள் எடுக்கிறோம், வி மேக் டிசிஷன்ஸ். இன் டர்ன் அவர் டிசிஷன்ஸ் மேக்கர்ஸ். நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் நம்மை உருவாக்குகிறது. அதனால தான் தீர்மானங்கள் மிக மிக முக்கியம். அதே மாதிரி வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக வாலிப வயதில் உங்களுக்கு வர்ற பெரிய சோதனை என்னன்னா, மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, லஸ்ட்ஃபுல் ஃபீலிங்ஸ், லஸ்ட்ஃபுல் தாட்ஸ். இதுதான் பெரிய ஸ்ட்ரகிள். இன்டர்நெட்டாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், தாட் லைஃபாக இருக்கட்டும், லுக்ஸாக இருக்கட்டும். ஆனால் ரிமெம்பர் திஸ், இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்ஸ், இமோஷனல் ஃபீலிங்ஸ், ஒரு செக்ஷுவல் ஃபீலிங்ஸ், இது எல்லாமே கிரியேட் பண்ணது கடவுள். அதாவது எப்படி நமக்கு சரீரத்தில் பசி இருக்குதோ அதே மாதிரி இமோஷனல் ஹங்கர்ங்கிறது கடவுள் கிரியேட் பண்ணுது. ஆனால் கடவுள் அதுக்கு ஒரு பவுண்டரி வச்சிருக்கிறாரு. ஒரு ஃபேமிலின்னு ஒரு செட்டப் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஒருவனுக்கு ஒருத்தின் ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் உனக்கு எதிர்காலத்தில் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நீ இன்னைக்கு பானிபூரியையும் இதை சிப்ஸையும் இதையும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு எத்தனை பேர் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், தன்னை நம்பி வந்த குடும்பத்தாருக்கு சந்தோஷத்தை கொடுக்காம வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த கான்செப்ட் இல்லை. ஆண்டவர் எனக்காக ஒரு வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இது வாலிபத்தில் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய நாள். ரிமெம்பர் திஸ். ஸோ இப்போ நான் சொன்னேன், நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள், ஒரு 3 பிரின்சிபிள்ஸ். நீ பாவத்தை ஜெயிக்கணும்னா உன் பங்கில் நீ செய்ய வேண்டிய காரியம், ஸ்டாப் பிஃபோர் ஸ்டாப் லைன். சில காரியங்களை நம்முடைய பைபிள் சொல்லுது இதை செய்யாத, மனசாட்சி சொல்லுது இதை செய்யாத. ஸ்டாப் லைன் இருக்கு. நம்ம ஊரில் ஸ்டாப் லைன்னா பொதுவாக எங்கே போய் வண்டியை நிறுத்துவோம், இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னா அந்த எட்ஜில் போய் நிற்போம். எப்பவுமே அப்படிதான் நிறைய நேரம் செய்வோம். அவ்வளோதான், அந்த எட்ஜில் போய் நிற்கிறது. இன்னைக்கு ஏன் தெரியுமா நிறைய நேரம் விழுந்து போகிறோம்? சில காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மனசாட்சி தருது. ஆனாலும் அந்த லைனுக்கு அந்த பக்கம் தானே போகக்கூடாது, அந்த லைன் பக்கத்தில் போய் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும்னா ஸ்டாப் லைன் அங்கே இருக்குன்னா உனக்காக நீ ஒரு முந்திய ஒரு ஸ்டாப் லைன் போட்டுக்கோ. யூ கிரியேட் அ ஸ்டாப் லைன் ஃபார் யூ. இட் வில் ஹெல்ப் யூ. ஒரு விமானி புதுசாக அப்போ தான் பறக்கிறாரு. அப்போ அந்த ஊரில் ஒரு பெரிய உயரமான டவர் இருக்குன்னா அந்த டவருக்கு எவ்வளோ பக்கத்தில் போனால் நான் இடிக்காமல் போகலாம் அப்படின்னு போக பார்ப்பாரா, எவ்வளவு தூரமாக போனால் நான் சேஃபாக போகலான்னு பார்ப்பாரா? சொல்லுங்க, எவ்வளவு தூரமாக போனால். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம எவ்வளவு பக்கமாக போனால் இடிக்காமல் போகலாம். நம்ம நிறைய நேரம் ஆர்கியூமெண்ட்ஸே, வாலிபர்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸே தான். ஏன் இதில் என்ன தப்பு இருக்கு? இதுதானே செய்யக்கூடாது, இது செய்யலாம்ல, இது வரைக்கும் போகலாம்ல, இது வரைக்கும் செய்யலாம்ல. நீ ஸ்டாப் லைன்ல போய் மதில் மேல் பூனையா அங்கே நிற்கிற, விழுந்துடுற. யூ கிரியேட் யுவர் ஓன் ஸ்டாப் லைன். ஏற்கனவே இருக்கிறதுக்கு முன்னாடி அதுதான் சேஃப். நிறைய நேரம் வி அண்டர் எஸ்டிமேட் அவர் எனிமி. பிசாசு ஈஸியான ஆள் கிடையாது. அது மாதிரி வி ஓவர் எஸ்டிமேட் அவர் செல்ஸ். நம்ம நினைக்கிறோம் நான் எந்த சோதனை வந்தாலும் விழுந்துட மாட்டேன், நான் எங்கே போனாலும் தப்பு செய்ய மாட்டேன், நான் எந்த காரியத்திலையும் ஐ நோ ஹவு டு பேலன்ஸ் மை செல்ஃப். கிரிக்கெட் மேட்ச்லேயே பார்க்குறோம், சில பெரிய பெரிய டீமு சின்ன டீம்கிட்ட மண்ணை கவியிருக்காங்க இல்லையா? இந்தியா உட்பட, வெஸ்ட் இண்டீஸ் உட்பட போன வேர்ல்ட் கப்பில். என்னன்னா தே அண்டர் எஸ்டிமேட் தேர் எனிமி அண்ட் தே ஓவர் எஸ்டிமேட் தெம்செல்ஸ். இதே தான் லைஃப்பில். அதனால தான் ஸ்டாப் லைன் அங்கன்னா முன்னாடியே நின்று. நம்ம சிலர் எனக்கு தெரியும் ஆட்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, நான் 2 வீலரில் போகிற நாட்களில் வண்டி ரிசர்வ் விழுந்துச்சுன்னா அடுத்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுருவேன்.
இப்போ கார்னா மேபி ரிசர்வ்லேருந்து அடுத்து கொஞ்சம் இது வரைக்கும் கிளம்பி ஒரு இடத்துலையும் பெட்ரோல் இல்லாமலோ ஃபியூவல் இல்லாமல் வண்டி நின்னதில்லை. காராக இருக்கட்டும், இப்போ டூ வீலர் சிலர் அப்படி இல்லை. பெட்ரோல் ரிசர்வ் விழுந்தப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க, பிளிங்க் ஆகணும். அப்புறம் எத்தனையோ தடவை தள்ளு மாடல் வண்டின்னு இந்த ஒரு யோசித்து உட்காந்துட்டு இருக்கார் இந்த ஃபோட்டோவில். வண்டி என்ன பெட்ரோல் போச்சு, சுற்றி எங்கேயும் பெட்ரோல் பங்க் இல்லை. ஏன்? போகிற வரைக்கும் போகட்டும் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் போகட்டும் பார்க்கலாம். ஸ்டாப் பிஃபோர் ஸ்டாப் லைன். அன்பார்களே, நிறைய நேரங்களில் சில விதிமுறைகள் கொடுக்கும்போது தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. இதெல்லாம் நம்ம எச்சரிக்கும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ மெடிடேட் அப்பான் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுனா ஆண்டோடைய வார்த்தையை வாசித்து இந்த மாதிரி தவறுகளை செய்யாதுன்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லும்போது யோசித்து பாரு, யார் யாருடைய வாழ்க்கையில் அவங்க ஜஸ்ட் அந்த எல்லையை மீறி போனதுனால, ஸ்டாப் லைனை தாண்டினதுனால எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அப்போ நீ ஏமாத்திரம். இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் அ குட் கான்ஷியன்ஸ் ஆர் கேரக்டர் தென் அ குட் ஜாப். கடைசியாக அவனை பிடிச்சிட்டா அவனுடைய க்ளோக் மேல் வஸ்திரத்தை பிடித்து பாவத்துக்காக சோதிக்கும் போது he left his cloak and ran away. அப்படின்னா என்னன்னா, எனக்கு இந்த வேலையும் வேண்டாம், மண்ணாங்கட்டியும் வேண்டாம். I will preserve my character, I will preserve my conscience. அன்பானவர்களே, எத்தனை வாலிப மக்கள் இன்னைக்கு அவங்களுடைய பொசிஷனுக்காக they compromise. என் ஆத்மாவை கரைப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். I will run away from this place. அதுதான் உண்மையான. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் பட்ட பாடுகள் எல்லாம் வீணா போயிடும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிற திட்டம் எல்லாம் வீணாயிடும். அந்த ஒரு 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காக யோசேப்பு காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா ஆண்டவர் அவனை உயர்த்தும்படியாக நினைத்திருந்த அத்தனை திட்டங்களும் தவிடுபடியாக இருந்திருக்கும். உன் வேலையை விட உன் ஆத்மா முக்கியம், உன் வேலையை விட உன் மனசாட்சி முக்கியம், உன் வேலையை விட நீ வாங்குற சம்பளத்தை விட உன் சாட்சி முக்கியம். ஒரு இடத்துல திரும்ப திரும்ப உன் பலத்துக்கு மிஞ்சின சோதனை வருதா, அந்த வேலை உனக்கு தேவையே இல்லை. அதுக்காக எல்லா சோதனையும் இல்லாத இடமே கிடையாது, ஒவ்வொரு இடமா ரிசைன் பண்ணிட்டு போக சொல்ல. ஆனால் சில இடங்களில் ஜோசப் மாதிரி டூ மச்சா பியாண்ட் த லிமிட் ஆஃப் டெம்டேஷன் வந்தபோது he ran away. யோசேப்பு வாழ்க்கையில் இன்னொரு காரியம் என்னன்னா, அவனுக்கு கடவுள் எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியல. ஒரு ஸ்டேஜில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தான். God did not do anything positively for him. சில நேரம் நம்ம லைஃப்பில் கஷ்டப்படும் போது என்ன சொல்கிறோம் தெரியுமா? We use our disappointments to justify our disobedience. இதை நான் அநேகருக்குள்ளாக பார்த்துருக்கிறேன். வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது சிலர் ஏன் துணிகரமாக குடிப்பாங்க? ஆமாம், அந்த ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டார், நான் ஜெபம் பண்ண எனக்கு ஒன்றும் நடக்கலை, நான் இனிமேல் எப்படி இருந்துட்டு போகிறேன். We use our disappointments to justify our disobedience. ஜோசப் அப்படி செய்யலை. ஏன்னா he know, கீழ்ப்படியாமல் போனேன்னா என் வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருக்க திட்டம் வீணாக போயிடும். மூணாவது, ஸோ ஃபஸ்ட்டு 3 காரியங்கள். ஸ்டாப் பிஃபோர் ஸ்டாப் லைன், கவுண்ட் யுவர் காஸ்ட். மூணாவது, பிளான் யுவர் எஸ்கேப். சரி, எப்போவுமே ஒரு காரியத்தில் சோதனைக்குள்ளாக செல்லும் முன்பாகவே இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி. சரி, இது ஒரு ரொம்ப அருமையான கேப்ஷன், இதை எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ஈவன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. See, why would I resist a temptation in the future if I have the power to eliminate it today? அதாவது நாளைக்கு, அதாவது எந்த எதிர்காலத்தில் எனக்கு ஒரு சோதனை வரும், அந்த சோதனையை நான் ஜெயிக்கணும். அதுக்கு ஒருவேளை அந்த சூழ்நிலையே வராமல் அந்த சோதனை உருவாவதற்கு முன்பாகவே அந்த சோதனையை அந்த முளையில கிள்ளி எறிகிற மாதிரி அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே அந்த சோதனையை நான் நீக்கி போட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு மொபைலாக இருக்கட்டும், டேபாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இன்னைக்கு இது அநேக வாலிபர்களுக்கு ஒரு சோதனையாக இருக்குது. நீ அங்கே உட்காந்துக்கிட்டு அதை நோண்டிக்கிட்டு அதில் சோதனை வருது, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் நீ போராடி ஜெயிக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, நான் என் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி டிரான்ஸ்பரண்ட். என்ன மொபைலாக இருக்கட்டும், என்ன லேப்டாப்பாக இருக்கட்டும், ஐ டோன்ட் புட் எனி பாஸ்வேர்ட். எப்போனாலும் யாருனாலும் எடுத்து பார்க்கலாம், நான் எதை பார்க்குறேன், நான் எதை பார்க்கல, ஹவு டு ஐ ஸ்பெண்ட் மை டைம் இன் த இன்டர்நெட். இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட். இன்னைக்கு உண்மையிலே அன்பானவர்களே, நீ வாலிப வயதில் நீ ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கிட்டு நீ ரகசியமாக காரியங்களை செஞ்சுக்கிட்டு அப்புறம் அதில் உனக்கு ஸ்ட்ரகிள் வரும்போது நீ டெம்டேஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு பதிலாக முதலே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துரு. அப்படிப்பட்ட ஒரு டெம்டேஷன் உருவாகிறதே நீ அவாய்ட் பண்ணிடலாம்.
பிளான் யுவர் எஸ்கேப். சரி, இப்போ ஆண்டவர் பங்குல கடவுள் நமக்காக செய்த காரியம், த கிராஸ் அண்ட் த பிளட். சிலுவையும் இயேசுவின் ரத்தமும். சிலுவைங்கும் போது இயேசுடைய மரணம், உயிர்த்தெழுதல் எல்லாமே அடங்குனது. இயேசு சிலுவையில் நமக்காக சிந்தின ரத்தம். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்பைடருங்கிறது பாவ சுபாவம், காப்வெப்ங்கிறது செய்த பாவங்கள். ஸோ இயேசுவின் ரத்தம் என்ன செய்து, சிலுவையின் வல்லமை என்ன செய்கிறது? The blood of Jesus. இயேசுவின் ரத்தம் clears my record. அதாவது நான் இதுவரைக்கும் செய்த பாவங்களை, அந்த என்னுடைய பாவ பட்டியலை நான் இயேசுவிடத்தில் வந்து இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார்னு சொல்லி விசுவாசித்து என் பாவங்களை இயேசுவிடத்தில் அறிக்கை செய்து நான் உண்மையாக மனம் திரும்பும் போது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது. அதாவது நம்ம ஆண்டவருடைய பாவம் செய்யும் போது கடவுளுக்கு நமக்கு உள்ள உறவு பிரிக்கப்படுகிறது. நம்ம ஆண்டவருக்கு நமக்கு ஒரு என்மிட்டி உருவாகுது. ஒரு பாவம் நம்மை பிரிக்கிறது கடவுளை விட்டு. அதை இந்த ரத்தம் சீர்படுத்துகிறது. என்னையும் என் தேவனையும் இணைக்கிறது இயேசுவின் ரத்தம். ஏன்னா பைபிள் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ பாவமற்ற இயேசு சிந்தின ரத்தம் என்னுடைய பாவம் எதுவாக இருந்தாலும் அதை அழித்து என்னை தேவனோடு ஐக்கியப்படுத்துகிறது. ஸோ இயேசுவின் ரத்தம் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறது, கழுவுகிறது. ரெண்டாவது, இட் கிளென்சஸ் மை கான்ஷியன்ஸ். என்னுடைய மனசாட்சியையும் சுத்திகரிக்கிறது. ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாரு, ஆனால் நான் என்ன மன்னிக்க முடியல. ஆண்டவர் என்ன நீதிமான் அழைச்சிட்டாரு, ஆனால் எனக்குள்ள குற்ற உணர்வு இருக்குது, எனக்கு ஜெபிக்க தைரியம் வரல. ஆனால் பைபிள் சொல்லுது, நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சியையும் சுத்திகரிக்கிற வசனங்கள்லாம் திரும்ப பார்ப்போம். அடுத்தது, கான்கர்ஸ் மை எனிமி. இயேசுவின் ரத்தம். என் சொந்த பலத்தில் நான் பிசாசை ஜெயிக்க முடியாதுங்க. ஒன்லி த்ரூ த பவர் ஆஃப் த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால தான் பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசு எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொன்னாலும் சரி, உங்களுடைய மனசாட்சி எத்தனை தடவை சொன்னாலும் சரி, இது பெரிய பாவம், இது ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டாரு, நோ, பைபிள் அப்படி சொல்லலை. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்கள், சகல பாவம்னா சகல பாவம் தான், எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அடுத்தது எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, அதாவது ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்கு, ஆண்டவருக்கு முன்னாடி தைரியமாக போய் நிற்கிறதுக்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அவர் அதுக்கு முந்தைய இந்த பழைய ஏற்பாட்டில் ஆட்டு ரத்தம் இதெல்லாம் கொடுத்தாங்களே, இது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உன் மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடியது. அந்த நீங்கள் உங்கள் நீதினால, நான் இப்போ ஃபாஸ்ட் பண்ணேன், நான் இப்போ ஜெபம் பண்ணேன், இப்போ நான் தப்பெல்லாம் விட்டுட்டேன், அந்த இது உங்கள் மனசாட்சியை திருப்திப்படுத்தாதுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் உங்களுடைய மனசாட்சியை, இட் கிளென்சஸ் யுவர் கான்ஷியன்ஸ். மூணாவது, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. மரணம் நேரிடுறதா இருந்தாலும் 11 இதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரரை குற்றம் சாட்டுகிறவன் பிசாசை பற்றி அதில் வரும். அடுத்து, மரணம் நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை நீங்களும் நானும் எப்படிங்க ஜெயிக்க முடியும்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலையும் சாட்சியின் வசனத்தினாலையும். பிசாசு எத்தனை தடவை உங்களை குற்றம் சாட்டினாலும் சரி, அவ்வளோதான், ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். நீ ரட்சிக்கப்படலை, நீ ஆண்டவர் பிள்ளையா மாறவே முடியாதுன்னு சொன்னாலும் பைபிள் சொல்லுது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இயேசு ஆண்டவர் எனக்காக மரிச்சாருங்க, அவர் உயிரே கொடுத்தாரு, நான் அவரை விசுவாசிக்கும் போது எனக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம். பிசாசு ஓடி போயிடுவான். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கும் போது பிசாசு என்னை குற்றப்படுத்தி 6 மணி நேரம் ஜெபிக்க முடியாமல், நான் செய்த பாவங்கள், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம், ரட்சிக்கப்பட்ட பிறகு செஞ்ச பாவம் ஒன்றுன்னா காட்டி, நீ இப்படியெல்லாம் வாழ்ந்ததுனால தான் கடவுள் உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை வாழ்க்கையில் கொடுக்குறாருன்னு பிசாசு என்னை குற்றப்படுத்திய போது பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி உணர்ந்தேன். அப்போ அழுதேன், ஆண்டவரே சிலுவையும் மீட்கக்கூடாத பாவியாக மாறிவிட்டேனோ. அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் காட்டினாரு, கிருபா நீ பாவியாக 19 வயதில் என்கிட்ட வரும்போது எப்படிப்பட்டவனா வந்தேன்? அயோக்கியனா வந்தேன் சுவாமி. அப்போ நான் உன்னை ஏற்றுக்கொண்டீங்க. எந்த தைரியத்தில் நீ என்னிடத்துல வந்த நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன்? அந்த சிலுவையை பார்த்தேன் ஆண்டவரே, அந்த சிலுவையில் நீர் இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சாரு, ஏன் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டாரு, எனக்கு மன்னிப்பு உண்டுன்னு நம்பிக்கையோடு நான் வந்தேன்.
நான் உன்னை அன்னைக்கு ஏற்றுக்கொண்டேன்ல, இன்னைக்கு ஏன் நீ ஓன் தகுதியை பார்க்குற, ஓன் வாழ்க்கையை ஏன் பார்க்குற, ஓன் கிரியை ஏன் பார்க்குற? அந்த சிலுவையை பாரு, அந்த ரத்தத்தை பாரு. அந்த இயேசுவின் ரத்தத்தை நான் பார்த்தபோது, விசுவாசித்த போது என் பாவம் மன்னிக்கும். பிசாசு ஓடி போயிட்டாங்க. அது வரைக்கும் என்னை குற்றப்படுத்தி கொண்டிருந்த பிசாசு ஓடியே போயிட்டான். ஸோ இயேசுவின் ரத்தம் நம்முடைய ரெக்கார்டை கழுவுதுங்க, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்குது, பிசாசை ஜெயிக்குது. இதுக்கு தான் இயேசுடைய ரத்தம். நம்ம பார்த்தோம் டெவிலுடைய டபுள் ஆக்ட். இந்த பிக்சரும் நீங்கள் பாருங்க. ஒரு பக்கம் அவன் டெம்ப்ட் பண்ணுறான், செஞ்சா நல்லா இருக்கும், லைஃப் நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். அடுத்த பக்கம் என்ன பண்ணுறான்? அக்யூஸ் பண்ணுறான், பட்டியல் காட்டுறான். நீங்கள் மறந்ததெல்லாம் அவன் ஞாபகப்படுத்துவான், அவன் ரீப்ளே போடுவான். நீ இப்படி பண்ணியிருக்க, அப்படி பண்ணியிருக்க. தலையில் கை வச்சுட்டான் அந்த ஆள். இப்படி தாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நம்மை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். எப்போ ஏசாமி ரத்தம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுது? எப்போ குற்ற உணர்வுலேருந்து நீங்கள் விடுதலை? ஏசாமி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ரத்தம் சிந்திட்டார். ஆனால் என்னைக்கு நீங்கள் இயேசு எனக்காக மரித்தார்னு விசுவாசிச்சிங்களோ அன்னைக்கு தான் உங்கள் கான்ஷியன்ஸ் ஃப்ரீ ஆச்சு. அது வரைக்கும் நீங்கள் குற்ற உணர்வில் தான் இருந்தீங்க. ஏசாமி 2000 வருஷத்துக்கு முன்பாக மரித்திருந்தோம். என்றைக்கு ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அன்றைக்கு தான் அவனுக்கு பாவம் மன்னிப்பு. அதே போல தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நானும் மரித்திருந்தாலும் அதை நான் அறிந்து கொண்டு அதை நான் விசுவாசிக்கும் போது தான் எனக்கு என்னுடைய பாவ சுபாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஸோ இது 4 குயிக்கான ஸ்டெப். ஒன்று, பை நோயிங். நான் எப்படிங்க பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும்னா, பை நோயிங். இதுதான் காஸ்பல் வே டு லிவ் அ ஹோலி லைஃப். சுவிசேஷம் கற்றுக் கொடுக்கிற பரிசுத்த வாழ்க்கை எப்படின்னா, பை நோயிங். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது நானும் என்னுடைய பழைய மனுஷனும் இயேசுவோடு சிலுவையில் மரிச்சாச்சு. ரோமர் 6 3ஆம் வசனம் 9ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்லுது, நோ நோ, அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அறிந்திருக்கிறோம். பாருங்க, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. இட்ஸ் வெரி கிளியர். நம்ம இனிமே பாவம் செய்யாமல் இருக்கணும்னா, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். We know this. இயேசு ஆண்டவர் சிலுவையில் மரித்தது சப்ஸ்டிடியூஷனல் மாத்திரம் கிடையாது, இன்க்ளூசிவ். நானும் கூட இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். முதலாவது நான் அதை அறிந்து கொள்ளணும். அடுத்தது பை கன்சிடரிங். கன்சிடர்னா டு திங்க் த வே, அப்படி யோசிக்கிறது. ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஒன்று அறிஞ்சுக்கிறது, பைபிள் சேஸ், அதை அறிஞ்சுக்கிறேன், படிச்சுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஐ பிலீவ் இட், ஐ திங்க் இன் தட் வே. சரி, இங்கே ஒரு சின்ன கேள்வி. ஏன்னா இது முக்கியம். ஏன்னா நமக்கு தெரியும், பாவத்தை ஜெயிக்கணும்னா யூ ஷுட் பிலீவ் தட் மை ஓல்டு மேன் இஸ் க்ரூசிஃபைட். என்னுடைய பழைய மனுஷன் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டாச்சு. இப்போ எனக்குள்ள வாழ்றது இயேசு ஆண்டவர். நான் இயேசுவுக்காக வாழ்கிறேன். வேதாகமம் இதை சொல்லுகிறது, நான் அதை நம்புகிறேன், நான் அந்த விதமாக என்னை எண்ணிக்கொள்ளுகிறேன். அடுத்தது பை பிரசன்டிங். அப்போ நான் செத்துட்டேன். ஞானஸ்நானம் அதுதானங்க, தண்ணிக்குள்ள எப்படி போய் வர்றதுன்னா என்ன? செத்து நீதிக்கு, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. இப்போ கிறிஸ்து ரோமர் 6:13 சொல்லுது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புடுங்கள். யூ பிரசன்ட் யுவர் பாடி ஆஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அன்பாலே, இது ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய வேண்டியது. இஃப் யூ வாண்ட் டு லிவ் அ விக்டோரியஸ் லைஃப், இந்த ரோமன்ஸ் நல்லா படிங்க, ரோமர் புஸ்தகத்தை படிங்க. இந்த சத்தியத்தை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள், அந்த விதமாக சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள், அந்த விதமாக உங்களை ஆண்டவருக்கென்று ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த கை இது உமக்காக, இந்த கால் உமக்காக, இந்த சிந்தனை என்னுடைய பார்வை, எவ்ரிதிங் ஐ சரண்டர், உமக்காக, நல்லது செய்யும்படியாக, நீர் விரும்புகிறதை செய்யும்படியாக. 4வது, பை வாக்கிங் இன் த ஸ்பிரிட். ஆவியில நடப்பதன் மூலமாக. அன்பார்களே, உண்மையிலே பரிசுத்த ஆவியினாலே இன்னைக்கு எவ்வளோ மக்கள் சத்தம் போடுறதும் ஏதோ புரியாத பாஷையில் பேசுறதும் தான் பரிசுத்த ஆவின்னு நினைக்கிறாங்க. ஒரு மனிதன் மனம் திரும்பும் போதே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார், பாவ உணர்வு கொடுக்கிறார், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், அவனுக்கு சிலுவையின் அன்பை விளக்கி காண்பிக்கிறார்.
அவன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். ரோமர் 8:11 ரொம்ப அழகான வசனங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, the Holy Spirit that raised Jesus from the dead. ஏசாமி மரித்து கல்லறையில் இருந்தாரே, அவரை உயிரோடு எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பாவத்தையே செய்து பழகின நம்முடைய சரீரம் பாவத்தை எப்போ ஜெயிக்கும்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது அவர் நமக்கு அந்த பலன் தருவார். இதை you have to believe. ஆண்டவர் உனக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் உண்மையாக ரட்சிக்கப்படும் போது மனம் எல்லாரும் சும்மா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார்னு சொல்ல முடியாது. மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்கள் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். When sin lives in you, அந்த பாவ சுபாவம் உனக்குள்ள இருக்கும்போது sinning is spontaneous. பாவம் செய்யறது அதாவது தண்ணிப்பட்ட பாடு தானா வரும். நாம் தண்ணிக்குள்ள மூழ்கி பின்பக்கமாக மூழ்கி எந்திக்கும் போது என்னன்னா, நான் கிறிஸ்துவோடு கூட மரித்து இறந்துட்டேன், என்னுடைய பழைய மனுஷன் செத்து போயிட்டான், இப்போ நான் பிழைத்திருக்கிறேன், ஆனாலும் கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார், நான் அவருக்காக வாழ்வேன். இது ரெண்டையும் யூ ஹாவ் டு ரிமைண்ட் யுவர் செல்ஃப். என் பாவத்தையும் ஆண்டவர் டீல் பண்ணிட்டாரு, என் பாவ சுபாவத்தையும் ஆண்டவர் டீல் பண்ணிட்டாரு. அன்பாலே ரோமர் 8 இந்த 6, 7, 8 அதிகாரங்கள் நிதானமாக வாசிங்க. ஒரு 20 தடவை 30 தடவை நிறுத்தி நிதானமாக வாசிங்க, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள. 6, 7, 8 அதிகாரம் வரும்போது இட் ஸ்டார்ட்ஸ் வித் நோ காண்டம்னேஷன். ஏசாமியை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு இட் எண்ட்ஸ் வித் நோ செப்பரேஷன். எதுவுமே என்னை பிரிக்காது இயேசுவின் அன்பை விட்டு. ஏன்னா இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டு அவர் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். அன்பால் இன்னைக்கு எத்தனையோ யோகா இது மூலமா யூ கேன் நாட் லிவ் அ விக்டோரியஸ் லைஃப். முதலாவது உங்க பங்குல ஆண்டவர் சொன்ன மாதிரி ஆண்டவர் நமக்கு எத்தனையோ ஆலோசனைகள் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸ்டாப் பிஃபோர் ஸ்டாப் லைன். ஸ்டாப் லைன் வர்றதுக்கு முன்னாடியே நிறுத்திக்கோ. கவுண்ட் யோர் காஸ்ட். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற எச்சரிப்புகளை உணர்ந்து, பாவம் ஒரு நாள் உன்னை தொடர்ந்து பிடிக்குங்கிறத அறிந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கொள். பிளான் யோர் எஸ்கேப். ஒரு சோதனைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த சோதனையே வராம எப்படி தப்பிக்கிறது, அந்த வழியை திட்டமிட்டு அப்படி நீ நடந்துகொள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னுடைய பழைய பாவ பட்டியலை கழுவுகிறது, உன்னுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது, பிசாசை ஜெயிக்கிறது. உன்னை குற்றப்படுத்துகிற பிசாசு இல்ல, இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி விட்டது. தேவன் நீதிமானாக்கினவர்களை யாருங்க குற்றம் சாட்ட முடியும்? அதே போல ஆண்டவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அதை அறிந்து கொள்ளும் போது, அந்த விதமாக நான் என்னை குறித்து எண்ணிக்கொள்ளும் போது, என் சரீரத்தை ஆண்டவருக்கென்று நான் அர்ப்பணிக்கும் போது, எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்த உணர்வோடு ஒவ்வொரு நாளும் நான் ஜீவிக்கும் போது, அதான் நான் சொன்ன மாதிரி அநேகர் பரிசுத்த ஆவினா ஏதோ சத்தம் போடுறது, ஏதோ பாஷையில் பேசுறது, எல்லாம் பேசிட்டு அடுத்த நேரமே கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அடுத்த நேரமே பரிசுத்த வாழ்க்கை இருக்காது, பாவத்தின் மேல் வெற்றி இருக்காது, பொய்யின் மேலே வெற்றி இருக்காது, அப்புறம் தவறான உறவுகள்லாம் கூட பார்க்குறோம். எத்தனையோ அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லைங்க. முதலாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது பரிசுத்தமான வாழ்க்கை உங்களுக்கு வரும். ஒருவேளை உங்கள் லைஃப்பில் ஐயோ நான் தோற்று போயிட்டேன், எத்தனையோ தடவை விழுந்துட்டேன். ஏன்னா நீங்கள் தவறான முயற்சிகள், ஒரு தீக்குச்சியில் எந்த பக்கம் மருந்து இருக்கோ அந்த பக்கத்தை கொளுத்துனாதாங்க எரியும். அதுக்கு அடுத்த பக்கம் வச்சுக்கிட்டு எத்தனை தடவை நீங்கள் தேய்ச்சாலும் கிளியத்தான் செய்யும் தீப்பெட்டி. வேதம் கற்றுக் கொடுக்கிற இந்த பிரின்சிபிள்ஸை அறிந்து கொண்டு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது எத்தனையோ ஆண்டுகளின் அடிமைத்தனத்தின் மேல் ஆண்டவர் வெற்றி தருவார். ஆண்டவர் உங்களை என்ன நேசிக்கிறாரு. இந்த பிசாசு டிராமாவில் பார்த்த மாதிரி பொய் சொல்கிறான், ஆண்டவர் என்ன வெறுக்கிறாரு. நம்முடைய சகோதரர் ஒரு பாடல் பாடுவார், இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். நீ எவ்வளோ ஆண்டவர் உண்மையிலே நான் 19 வயசில் வரும்போது உங்கள் எல்லாரை விட கேவலமானவனாக வந்தேன், அருவருப்பானவனாக வந்தேன். சத்தியம் தெரிந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் கிறிஸ்தவ ஊரில் வளர்ந்து முற்றிலும் துன்மார்க்கனாக ஜீவித்தவன், அருவருக்கப்படத்தக்க மனிதனாக நான் வந்தேன். ஆனால் இயேசு என்னை நேசிச்சார். அவர் ரத்தம் என்னை கழுவியது. அந்த சிலுவையின் வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளாக வாசம் பண்ணு. தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை ஜெயிக்க பலன் கொடுத்தார். இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவரிடத்தில் வாங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்.